بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد: الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மாத்திரமே உரியது. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் மேலும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவருடைய அடிப்படைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃப் நியத்தில் அமைந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ படித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை விட்டும் தடுத்திருக்கிறானோ அப்படியான பாவமான காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதற்கு நடிகனுக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருப்பது ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஒன்றான துல்காதா மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அது அறியப்பட்ட குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃசீருடைய ஆசிரியர்கள் குறிப்பிட்ட மாதங்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது ரமதானை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால், அதேபோன்று துல்காதா, துல்ஹிஜ்ஜா மாதங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் துல்காதா மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை வழி அனுப்பி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஏன் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறோம் என்றால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அதே போன்று வழி அனுப்பக்கூடிய நாமும் ஹஜ்ஜிலிருந்து படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாக அல்லாஹ் இருக்கிறான். நம் அனைவருக்கும் தெரியும், இஸ்லாத்தில் அடிப்படையான 5 கடமைகள் இருக்கின்றன. புனியல் இஸ்லாம் அலா கம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவது, அதனை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, நோன்பு வைப்பது. அதே போன்று பைத்துல்லாவை ஹஜ் செய்வது. இந்த அடிப்படையில் ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அதாவது அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்கு யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அப்படியான அனைவருக்கும் ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅஸிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்கும் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை ஃபர்தாக ஆக்கியிருக்கிறான், கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் போக மேலதிகமாக சொத்துக்கள் இருக்கிறதோ
அவர்கள் அந்த சொத்துகளையாவது விற்று அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவர்களுக்கு பருதாக கடமையாக இருக்கிறது. எப்படி ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறதோ இதே போன்றுதான் உம்ராவும் பருதாக இருக்கிறது. உம்ராவும் ஒரு பருதான கடமையாக இருக்கிறது. எனவே யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி கிடையாது, ஆனால் அவருக்கு உம்ரா செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது, உம்ராவுக்குரிய வசதி இருந்தால் அவர் அந்த உம்ராவை நிறைவேற்றுவதும் அவர் மீது கடமையாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் செய்யக்கூடியவர்கள், இந்த கடமையை நிறைவேற்றுவர்களுக்குரிய என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான், அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை சொல்வது மாத்திரமல்லாமல், யார் இந்த கடமையை நிறைவேற்றாமல் பொதுபோக்காக இருக்கிறார்களோ அதனுடைய பாரதூரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பல ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. யார் இந்த அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்து அங்கு அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் அல்லது அதோடு தொடர்பட்ட செயல்கள் அல்லது பேச்சுக்களில் ஈடுபடாமல் பாவம் செய்யாமல் அந்த ஹஜ்ஜை அழகாக நிறைவேற்றுகிறாரோ, அவர் அந்த ஹஜ்ஜை முடித்து திரும்பும் பொழுது அவருடைய தாய் அவரை பெற்ற தினத்தில் எவ்வாறு எந்த பாவமற்றவர்களாக பரிசுத்தமானவராக இருந்தாரோ அதே போன்று அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திரும்புகிறார் விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வேறு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், அல் உம்ரத்து இல் உம்ரத்து கஃபாரத்து மா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்து இன்னொரு உம்ரா செய்யும் பொழுது அந்த இரண்டு உம்ராவுக்கு இடையில் நடந்த பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகிறது. தொடர்ந்து சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா ஜன்னah. அதாவது புண்ணியங்கள் நிறைந்த பாவம் கலக்காத ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய ஹஜ்ஜுகள் அது பாவமற்றதாக பாவம் கலக்காததாக தூய்மையானதாக அல்லாஹுக்கென்று ஆகும் பொழுது அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவன் எப்படி இருப்பான் என்றால், அவன் ஹஜ் செய்வதற்கு முன்பு அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அதை விட சிறந்ததாக அவனுடைய நிலைமை மாறிவிடும். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். அவன் ஏற்கனவே செய்த பாவங்களை அவன் செய்ய மாட்டான், பாவங்களை விட்டு அவன் ஒதுங்கி இருப்பான் என்ற விடயத்தை அந்த உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. அதாவது நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடராக செய்து வாருங்கள். ஏனென்றால் ஹஜ்ஜும் உம்ராவும் எவ்வாறு ஒரு கொல்லனுடைய உலை தங்கத்தில் உள்ள அதே போன்று இரும்பில் உள்ள துருக்களை நீக்குகிறதோ அதே போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் ஏழ்மையையும் பாவங்களையும் நீக்கிறது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் ஒரு மனிதன் ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி இருந்தும் அவர் பொதுபோக்காக இருப்பாரானால், அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருப்பாரானால் அவருக்குரிய குற்றத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள், அதாவது மன் அஃபாகல் ஹஜ்ஜ, யாருக்கு ஹஜ் செய்ய சக்தி இருந்து அவர் ஹஜ் செய்யவில்லையோ அவர் ஒரு யூதனாக யஹூதியாக நஸ்ரானியாக மரணித்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார். நாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு சரியான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் இல்லாமல், ஒரு தடை இல்லாமல், உதாரணமாக ஒரு மனிதனுக்கு கடுமையான தேவை இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அல்லது ஒரு அநியாயக்கார அரசன் ஹஜ்ஜுக்கு செல்வதை தடை செய்திருக்கிறான், இப்படியான ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பானால் அவன் ஒரு யஹூதியாக அல்லது ஒரு நஸ்ரானியாக மரணிப்பது அது அவருக்கு ரெண்டுமே சுமம்தான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி இருந்து அவருடைய வசதி வாய்ப்பு இருந்து அவர் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்து பொதுபோக்காக இருந்து அதுக்கு பின்னால் அவருடைய அதாவது அந்த வசதி இல்லாமல் ஆகிவிட்டார்,
அவருடைய வசதி வாய்ப்பு இல்லாமலாகிவிட்டால் அவர் அதாவது அந்த ஹஜ் செய்யாத குற்றத்தை சுமந்தார்கள். ஹஜ் செய்யாத குற்றம் அவருடைய தலையில் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கெல்லாம் ஹஜ் செய்ய வசதி இருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள், எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை எமக்கு தந்திருக்கிறான். இதிலே பல நோக்கங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது விடயம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவது. பொதுவாக எல்லா பருந்துகளை நிறைவேற்றுவதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதுதான். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே சொல்கிறான், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம தரதுஹு அலைஹி. ஒரு அடியான் நான் அவனுக்கு எதனை ஃபர்தாக ஆக்கியிருக்கிறேனோ, கடமையாக ஆக்கியிருக்கிறேனோ, அதை கொண்டு என்னை நெருங்குவதை போன்று வேறு எதை கொண்டும் என்னை நெருங்க முடியாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிக சிறந்த வழி அல்லாஹ்வுடைய ஃபர்துகளை நிறைவேற்றுவது. அல்லாஹ் தஆலா எதனை கடமையாக்கி இருக்கிறானோ இந்த விடயங்களை செய்வதன் மூலமாகத்தான் ஒரு அடியான் வேகமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதுக்கு பின்னால் அடியான் சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு இனி பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இரண்டாவது நோக்கம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுவது. அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய தன்மை எங்கள் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் ஏன் எதற்காக என்ற கேள்விகள் உள்ளத்திலே வரக்கூடாது. அல்லாஹ் எதனை சொல்லுகிறானோ அதனை உடனே செய்யக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு அடிமையுடைய பண்பாக இருக்கிறது. அதற்கு சிறந்த ஒரு பாடம் தான் ஹஜ்ஜா இருக்கிறது. ஹஜ்ஜுடைய எந்த ஒரு வணக்கத்தை எடுத்தாலும் அது எங்களுடைய பகுத்தறிவுக்கு படாத விடயமாகத்தான் இருக்கும். எந்த மனிதன் பகுத்தறிவை போட்டு ஹஜ்ஜுடைய வணக்கங்களை சிந்திப்பானோ அவன் அதாவது அவனுடைய முடிவு விபரீதமாக இருக்கும். ஏனென்றால் நாம் தவாஃப் செய்கிறோம், இதே போன்று சஃபா மர்வாக்கிடையிலே தொங்கோட்டம் ஓடுகிறோம், அதே போல் அதற்கு பின்னால் முடி இறக்குகிறோம், அரபாவிலே முஸ்தலிஃபாவிலே குறித்த நாட்களிலே குறித்த நேரங்களிலே அரபாவிலே தங்குகிறோம், அதே போன்று முஸ்தலிஃபாவிலே தங்குகிறோம், இதே போன்று ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறோம். இவை அனைத்தும் கண்ணியமானவர்களே, இவை எவற்றுக்கும் பகுத்தறிவு ரீதியாக நமக்கு சிந்திக்க முடியாது. ஏன் செய்கிறோம், ஏன் தவாஃப் செய்கிறோம்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் செய்கிறோம். சஃபா மர்வாக்கிடையிலே ஏன் ஓடுகிறோம்? அல்லாஹ் ஓட சொல்லி இருக்கிறான் ஓடுகிறோம். அரபாவிலே ஏன் தங்குகிறோம்? அந்த குறிப்பிட்ட தினத்திலே ஏன் தங்க வேண்டும்? வேறொரு தினத்தில் தங்க முடியாதா? அல்ல வேறொரு இடத்தில் தங்க முடியாதா? ஏன் அரபாவிலே தங்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் தங்குகிறோம். ஹஜருல் அஸ்வத் கல்லை ஏன் முத்தமிடுகிறோம்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே ஹஜ் பெரிய ஒரு பாடத்தை தருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏன் எதற்காக என்று சிந்திக்காமல் அல்லாஹ் முழுமையாக கட்டுப்படக்கூடிய வழிபடக்கூடிய தன்மை உண்டாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், அந்த கல்லை பார்த்து பேசினார்கள், அதாவது ஹஜருல் அஸ்வதே, நீ ஒரு வெறும் ஒரு கல்லாக இருக்கிறாய், உனக்கு எந்த பிரயோஜனத்தையும் தர முடியாது, உன்னால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணாவிட்டால் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் முத்தமிட்டார்கள், அதனால் நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்று சொன்னார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய காலம் என்றாலே, ஹஜ்ஜுடைய வணக்கம் என்றாலே அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய குடும்பத்தாருடைய தியாகங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அந்த அதாவது மனித சஞ்சாரம் இல்லாத, செடி கொடிகள் இல்லாத, மனிதன் வாழ்வதற்குரிய எந்த ஒரு சாதனங்களும் இல்லாத அந்த பாலைவனத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் அவருடைய குடும்பத்தார்களை, அவருடைய அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தையை, மனைவியையும் விட்டு விடும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு போதும் யோசிக்கவில்லை, ஏன் இதனை நான் செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அவர்கள் விட்டுவிட்டு வருகிறார்கள். அவருடைய மனைவியார் கேட்கிறார்கள், இப்ராஹிமே, எங்களை இங்கு விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்? பல தடவையே கேட்கிறார்கள், இங்கு வாழ்வதற்குரிய எந்த ஒரு சாதனங்களும் கிடையாது, எங்களை விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்?
பல தடவைகள் கேட்கிறார்கள், அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இறுதியாக கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ்வா உங்களுக்கு இவ்வாறு செய்யும்படி ஏவினான் என்று கேட்ட பொழுது அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். உடனே அந்த தாவீதுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் அவர்களை வீணாக்கும். இதே போல் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹீ மூலமாக அறிவிக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், அந்த மகனே, உன்னை நான் அறுப்பதை போன்று கனவு காண்கிறேன். நபிமார்களுடைய கனவும் வஹீயாக இருக்கிறது. மகன் என்ன சொன்னார்? இஃஅல் யா அபதி இஃஅல் மா துஅமர். என்னுடைய அன்பு தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதனை இருக்கிறானோ, எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதிலே நீங்கள் செய்யுங்கள், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை மகனை அறுக்க வேண்டும், அவர்கள் சிந்திக்கவில்லை. ஏன் நான் அறுக்க வேண்டும், எதற்காக அறுக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. மாற்றமாக அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுகிறார்கள். அவர்களுடைய மனைவி ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் முழுமையாக அல்லாஹ் வழிபடுகிறார்கள். அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் ஏன் எதற்கு என்று சிந்திக்காமல் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅ. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் அவர்களுடன் இருந்த அவர்களுடைய குடும்பத்தாரிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதே போன்று கண்ணியமானவனே, ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் அடுத்த நோக்கம்தான் சதாவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய விடயத்திலே கூறும்பொழுது, வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதா, நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஹதீஸிலும் வருகிறது, எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த ஹஜ்ஜி தான் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். எந்த ஹஜ்ஜில் அதிகமாக திக்ர் நடக்குமோ, எந்த ஹஜ்ஜிலும் அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறோமோ அந்த ஹஜ்ஜி தான் சிறந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமது வாழ்க்கையில் சதாவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய பண்பு எடுத்து உண்டாக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதே போன்று அடுத்த நோக்கம் தான் கண்ணியமானவர்களே, எமது அதாவது சமூக வாழ்க்கையில் எம்மிடத்தில் நல்ல பண்பாடுகள் உண்டாக வேண்டும், நல்ல குணங்கள் உண்டாக வேண்டும். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். யார் ஹஜ் செய்கிறார்களோ அங்கு அவர்கள் அதாவது மோசமான பேச்சுக்கள் பேசக்கூடாது, மோசமான பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது, தர்க்கம் செய்யக்கூடாது. ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிலே நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, மோசமான பேச்சுக்கள் பேசக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அங்கு எமக்கு பண்பாட்டை அல்லாஹ் படித்துத் தருகிறான், அஹ்லாக்கை அல்லாஹ் படித்துத் தருகிறான். குறைஷியர்கள் அவர்கள் அதாவது உலகத்தில் உள்ள கோத்திரங்கள் சிறந்த கோத்திரம். அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் பொழுது அவர்கள் ஒரு தற்பெருமையோடு நாங்கள் சிறந்தவர்கள், ஏனையவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் ஏனைய மக்கள் வரக்கூடிய வழியில் அல்லாமல் வேறொரு வழியாக வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னான், சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எந்த பாதையிலே செல்கிறார்களோ அந்த பாதையிலேயே நீங்களும் செல்லுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான். எனவே எம்மிடத்தில் வர வேண்டும், நான் ஒரு சாதாரணமான மனிதன், ஏனையவர்களை போன்று நானும் ஒரு சாதாரணமான மனிதன் என்ற பணிவு தன்மை எம்மிடத்தில் உண்டாக வேண்டும். இதே போன்று கண்ணியமானவர்களே, முக்கியமான விடயம்தான் ஹஜ்ஜுடைய இந்த பயணம் எமக்கு நம்முடைய இறுதி பயணத்தை ஞாபகப்படுத்துகிறது. ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பம் எடுத்து பாருங்கள். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்ல என்று கேள்விப்பட்டால் மக்கள் எமது வீட்டை நோக்கி படையெடுப்பதை நாம் பார்க்கிறோம். மக்கள் எல்லோரும் எங்களை சந்திக்க வருகிறார்கள். இது எனக்கு எதனை ஞாபகப்படுத்து என்றால், ஒரு ஜனாதா வீட்டுக்கு மக்கள் எப்படி படையெடுத்து வருவார்களோ அதை எமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக குளிக்கக்கூடிய அந்த குளிப்பு ஜனாதாவை குளிப்பாட்டுவதை ஞாபகப்படுத்துகிறது. இஹ்ராமுடைய ஆடை எதை ஞாபகப்படுத்து என்றால் எமது கஃபனை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே,
ஒரு ஹாஜியை வழி அனுப்புவதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு மக்கள் எல்லோரும் வருகிறார்கள். எவ்வாறு ஒரு ஜனாசாவை வழி அனுப்புவதற்காக வேண்டி அந்த ஜனாசா வீட்டுக்கு மக்கள் வருகிறார்களோ அதே அந்த நிலைமையை, அந்த கட்டத்தை அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போன்று உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள், அதாவது விமான நிலையம் வரைக்கும் வருவார்கள், விமான நிலையத்துக்கு வந்து வழி அனுப்புவார்கள். இது எதனை ஞாபகப்படுத்து என்றால், எமது உறவினர்கள் நண்பர்கள் எம்மை வழி அனுப்புவதற்காக வேண்டி கபரு வரைக்கும் வருவதை எமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அந்த அதாவது விமான நிலையத்தில் எங்களுடைய பாஸ்போர்ட்டை, எங்களுடைய டிக்கெட், எங்களுடைய விசாவை, அதே போல் எங்களுடைய பயண பொதிகளை செக் பண்ணுவது, அது கபரிலே எம்மிடத்திலே அந்த விசாரணை நடப்பதை, கபரிலே கேள்வி கேட்கப்படுவதை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அந்த விமானத்திலே ஹாஜிகள் எல்லோரும் ஒரே ஆடையில், ஒரே விதமான ஆடையில் அவர்கள் இருப்பது, அந்த கபராளிகள் எல்லோரும் ஒன்றாக இருப்பதை அது ஞாபகப்படுத்துகிறது. அதே போன்று அந்த ஹஜ்ஜிலே ஹாஜிகள், அதாவது மொழி நிறம் வித்தியாசம் கிடையாது. அங்கே மொழி நிறம் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் என்று எல்லோரும் தல்பியா சொல்வது, அந்த அரஃபாவிலே, அதாவது காபத்துல்லாவை அவர்கள் தவாப் செய்வது, அதே போன்று சஅய் செய்வது, அரஃபாவிலே அனைவரும் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவது, மன்றாடுவது, முஸ்தலிஃபாவிலே அனைவரும் ஒன்று கூடி அங்கு தங்குவது, இவை அனைத்தும் அந்த கியாமத் நாளுடைய காட்சியை ஞாபகப்படுத்துகிறது. இந்த கியாமத்துடைய நாளையில் எமது அமல்கள் நிறுத்தப்படும், கட்டோலைகள் எமது கரங்களிலே கொடுக்கப்படும், அதே ஒரு இறுதியாக தீர்ப்பு செய்யப்படும். அந்த மக்கள் எல்லோரும் அல்லோடு பட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் பயந்த நிலையில் இருப்பார்கள். இந்த நிலைமைகளை அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் உலகத்தை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முஃமின் அவருடைய முழு வாழ்க்கையும் அந்த மௌத்தை மையப்படுத்தியதாக, ஆஹிராவை மையப்படுத்தியதாக இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் மௌத்தை ஞாபகம் வைத்தவராக, அந்த ஆஹிராவுடைய சிந்தனையிலே அவர் வாழ்க்கையை கழிப்பார். இவர்தான் ஒரு முஃமினாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் முழுமையாக எமக்கு அந்த இவருடைய இறுதி பயணத்தை, ஆஹிராவுடைய பயணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருக்கு ஹஜ் செய்யக்கூடிய எண்ணம் வந்துவிட்டால் அவரை அதனை அவசரமாக செய்துவிட வேண்டும். எனக்கு வசதி இருக்கிறது, எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, காலம் இருக்கிறது என்று தாமதப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், சொன்னார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், நீங்கள் ஹஜ்ஜை அவசரமாக செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்காக நீங்கள் அதாவது துரிதப்படுத்தி ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒருவருக்கு அவருக்கு எதிர்காலத்தில் அவருக்கு என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. இந்த சர்வசாதாரணமாக நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியமாக இருந்தவர் திடீரென்று நோயாளியாக ஆகிறார், ஆரோக்கியமாக இருந்தவர் திடீரென்று மௌத்தாகி விடுகின்றார், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவரை திடீரென்று அவர் நஷ்டாகி விடுகிறார். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இப்படியான ஒரு நிலைமை வரும் என்றால் அவருடைய தலையிலே அந்த குற்றம் இருந்து கொண்டிருக்கும். எனவே யாருக்கு ஹஜ் செய்யக்கூடிய நாட்டம் இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ, அவர்கள் அவசரமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது அவருடைய எண்ணங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த ஹஜ்ஜை செய்வது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், என்னை மக்கள் என்னை புகழ வேண்டும், என்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும், என்னுடைய பேருக்கு முன்னால் ஹாஜ் என்ற பட்டம் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் நான் இதனை செய்வது வெறுமனே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டித்தான் செய்கின்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை சொல்லும் பொழுது, வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது அவர்களுக்கு கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்திலும் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே எங்களுடைய அந்த பயணம் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், ஹஜ்ஜுடைய விடயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது தக்வாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
நம்முடைய கட்டுச்சாதனம் நாம் பொதுவாக ஒரு பயணம் செல்வதென்றால் நாம் கட்டுச்சாதனம் எடுப்போம். இந்த பிரயாணத்துக்கு தேவையான பொருட்களை ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் பல நாட்களாக நாம் அதற்கு தயாராகிறோம், பல பொருட்களை வாங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், நீங்கள் பிரயாணத்துக்காக வேண்டி கட்டுச்சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எடுக்கக்கூடிய கட்டுச்சாதனங்களில் பிரயாண பொருட்களில் மிகச் சிறந்தது தக்வா என்ற விடயத்தை குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தக்வாவை எங்களுடைய கட்டுச்சாதனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக கண்ணியமானவர்களே, நம்முடைய கடன்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக அந்த கடனை ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த கடனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் அந்த கடனுக்குரிய முழுமையான ஒரு ஏற்பாட்டோடு யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவர்களை சந்தித்து பேசி அதற்குரிய ஏற்பாடுகளை முழுமையாக செய்துவிட்டு அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர்களுடைய பராமரிப்பில் உள்ளவர்களுக்குரிய முழுமையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவர் திரும்பி வரும் வரைக்கும் உள்ள ஏற்பாடுகளை அவர்கள் செய்துவிட்டு அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜை சரியான முறை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் தேவையான விடயங்களை கட்டாயம் உலமாக்களை நாடி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு சிரமப்பட்டு பல லட்சங்களை செலவழித்து சிரமங்களை மேற்கொண்டு ஹஜ்ஜி செய்திருப்போம், ஆனால் அங்கு சென்று நாம் ஹஜ்ஜி பாத்திலாகக்கூடிய விடயங்களை செய்து விடுவோம், யோசனை இல்லாமல் ஆகிவிடும். எனவே நாம் ஹஜ்ஜுக்கு தேவையான விடயங்களை கட்டாயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக எம்மால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக அவர்களை நாடி அவர்களிடத்தில் சென்று நாம் அவர்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மஹ்லூக்களுடைய விடயங்களில் அடியார்களுடைய விடயங்களில் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் அவர்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். எனவே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இபாதத்தை பெரிய ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய நாம் எம்மின் மூலமாக யாராவது எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக செயல்களின் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்தை சென்று நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நாம் ஓய்வு நேரங்களில் ஓதுவதற்காக வேண்டி குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும். திக்ர் செய்வதற்கு தஸ்பீஹை நம்முடைய கைவசம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் பயணத்தை மேற்கொள்ளும் முன்பாக சதக்கா செய்து கொள்ள வேண்டும். அதிகவர் சொன்னார், சதகத்து ரத்துல் பலா, நமக்கு வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களை அதை இல்லாமலாக்கக்கூடியதாக தடுக்கக்கூடியதாக இருக்கிறது சதக்கா. எனவே நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் அங்கு செல்லும் பொழுது உங்களுடைய காலநிலைகள் மாற்றமாக இருக்கும். இடமாற்றத்தின் மூலமாக சூழ்நிலை மாற்றத்தின் காரணமாக நமது உடல்களிலே மாற்றங்கள் ஏற்படலாம், பலருக்கு நோய்கள் ஏற்படலாம். எனவே நாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக இப்படியான நிலைமைகள், அதாவது நோய்கள் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி இங்கு நாம் ஒரு சதக்கா செய்திருமானால் அந்த சதக்கா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கும். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஹாஜிகளை வழி அனுப்பக்கூடியவர்கள் அவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒரு ஹஜ் செல்கிறார் என்றால் சில வேளை நாம் நண்பர்கள் உறவினர்கள் பல நாட்கள் அங்கு கூடாரம் அடித்து தங்கிவிடுவோம். இப்படியான நிலைமையில் நாம் ஈடுபடாமல் அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் அந்த விடயங்களை தவிர்த்து கொள்வது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. பல நாட்கள் அங்கு நாம் தங்கிவிடுவோமானால் அவர்களுடைய சொந்த விடயங்களை அவர்களுடைய ஏற்பாடுகளை செய்வதற்கு அவருக்கு சிரமமாக இருக்கும். எனவே அப்படியான விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களை சந்திக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய பயணத்துக்கு ஓரிரு நாட்கள் முன்பாக நாம் எங்களுடைய சந்திப்புகளை முடித்துக் கொள்ள வேண்டும். நாம் இறுதி நேரத்தில் அவர்களை சந்திப்பதற்கு செல்வோமானால் அவர்களுடைய ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். எனவே நாம் முன்கூட்டிய எங்களுடைய சந்திப்புகளை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று குறிப்பாக ஹாஜிகளை சந்திக்க செல்லக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே நாம் துஆவை கேட்க வேண்டும். எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்கு நாம் அவர்களிடத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும்ம ஃபில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜியுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அதே போன்று ஹாஜி யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஹாஜியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று ஹாஜி யாருக்கெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இடத்தை சென்று எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யும்படி அவர்களிடத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதர் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள்,
அதாவது ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்கு செல்வதற்காக வேண்டி நபி அவர்களுக்கு அனுமதி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்ராவுக்கான அனுமதியை கொடுத்து விட்டு சொன்னார்கள், லா தன்சானா யா உஹய்ய மின் துஆயிக, என்னுடைய அன்பு சகோதரரே உங்களுடைய துஆவிலே எங்களை மறந்து விடாதீர்கள். யார் சொல்கிறார்கள்? இவருடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரதி அவர்களிடம் சொல்கிறார்கள், உங்களுடைய துஆவிலே எங்களை மறந்து விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரதி அவர்கள் கேட்கிறார் என்றால் நாம் எவ்வளவு தீவிரர்களாக இருக்கிறோம். எனவே நாமும் கட்டாயமாக அவரிடத்தை துஆவை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதே போன்று கண்ணியமானவர்களே, ஹாஜிகளை வழி அனுப்பக்கூடியவர்கள், அதாவது அவர்கள் பயணம் செல்லும் பொழுது, ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அவர்களிடத்தில் நாம் முசாபஹா செய்வது மாத்திரம்தான் சுன்னத்தாக இருக்கிறது. செல்லும் பொழுது அவருக்கு நாம் முசாபஹா செய்ய வேண்டும். திரும்பி வரும் பொழுது முசாபஹா செய்து முஆனகா செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே இந்த ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதே போன்று கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இதுவரைக்கும் ஹஜ் கடமையாக இருந்து ஹஜ் செய்யாமல் இருக்கிறோமோ அவர்கள் உறுதியாக நியத் வைத்து இப்பொழுதிலிருந்து அடுத்த வருடம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கு நியத் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதனை அல்லாஹ் இலவப்படுத்தி கொடுப்பானாக. மேலும் யாரும் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த வணக்கங்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. யாதங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அன்பான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் பூரா உலகத்தின் முஸ்லிம்கள் அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக. குறிப்பாக இந்த பலஸ்தீனங்கள் சகோதர நிலைமைகளையும் சீராக்குவாயாக. அவர்கள் குணவளிப்பாயாக. அவர்கள் தண்ணீர் போட்டுவாயாக. அவருடைய நோயாளிகளுக்கு நோய் குணப்படுத்துவாயாக. காயமுற்றோருடைய காயங்களை குணப்படுத்துவாயாக. அவர்கள் எல்லா புறங்களிலும் பாதுகாப்பு கொடுப்பாயாக. அவருடைய வலப்புறத்திலும் இடத்திலும் முன்னும் பின்னும் மேலாலும் கீழாலும் பாதுகாப்பை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவருடைய எதிரிகளை அழித்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.